உட்காருங்க. அம்மா கால் நோவுதே. கம்மியா வேலை செஞ்சியா நீ? ஆமா ஆமா. அது சரி, எதுக்குடி தாரா உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்ட? அவ இங்க இருந்தா பராக் பார்த்துக்கிட்டே இருக்கா, படிக்க மாட்டேங்கிறா. முன்னை விட அதிகமா வாயாயிட்டு. எங்க அம்மா கூட இருந்தான்னு வைங்க, எங்க அம்மா அதிகமா பேசும், அதுல இவ கொஞ்சம் அமைதியாயிருவா. கொஞ்ச நாள் அங்கனே இருக்கட்டும். அது சரி. ஆமா, இங்க இருந்தா நீ பேசுற மாதிரியே அவளும் பேச ஆரம்பிச்சிடுவா. பார்கவி, கொஞ்சம் வெண்ணி தண்ணி கொண்டாடி. சரி. தர்ஷினி, அங்க கசாய பொடி வச்சிருக்கேன்ல, அது அதுல போட்டு ஒரு கொதி வந்ததும் எடுத்துட்டு வர சொல்லு. இன்னைக்கு அளவுக்கு மீறி சாப்பிட்டேன், நெஞ்சு கரிக்குது. ஆமாடா சக்தி, இந்த தர்சன பையன் எங்க காணோம்? அவன் ஏதோ வேலை விஷயமா சென்னைக்கு போயிருக்கான் போல. அதையும் பார்கவி தான் சொன்னான். ஏண்டி, கடை திறக்க போறோம், அதை விட அவனுக்கு என்ன பெரிய வேலை? அத்தை, இது நம்ம வேலை. அவன் தேடி போறது அவன் வாழ்க்கைய. போய் என்ன ஏதுன்னு எல்லாம் பார்த்துட்டு வரட்டும். இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டீங்கடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கலெக்டர் பொம்பளை யாரு? அது பேர் என்ன? மதிவதனி. மதிவதனி. அதுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்ல நேரத்துல வந்ததுனால நம்ம வேலை சரியா நடந்துச்சு. ஆமா அத்தை, நாளைக்கு அவங்கள வீட்டுல போய் பார்த்து நன்றி சொல்லணும். ஆமாண்டி, அவங்க மட்டும் வரலன்னா இன்னைக்கு கடை திறப்பு விழா நடந்திருக்குமான்னு தெரியல. ஏய், இந்த வீட்டுல தானே இருக்கீங்க? என்னத்துக்கு ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நேர வந்து பார்க்க வேண்டியதானே எங்க சந்தோஷத்தை. இந்த கருமத்தை வேற பக்கத்துல வந்து நின்னு பார்க்கணுமா? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. உன் மாமன் உனக்கு போன் பண்ணி அம்புட்டு கதறதுக்கு அப்புறம் கூட நல்லா மினுக்கிட்டு கிளம்பி போயிட்டு வர. நீ சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன் அவகிட்ட. ஏய், என்னடி நீதான் பெரிய இவன்னு பேசிக்கிட்டு இருக்கியா? சாக்கடையில கல் எறிய வேண்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க எல்லாம் சந்தோஷமா உட்கார்ந்துருக்கோம். என் வாயில விழுந்து வாங்கி கட்டிக்காத. ஏய் தவளை பயல, கூட்டிட்டு போடா அவளை. அறிவு இருக்குடி கிழவி. மூஞ்ச பாரு. இன்னும் இவளை எத்தனை நாளைக்கு வச்சிருக்கணும்? முதல்ல அவளுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இந்தாங்க, மேலே பிடிங்க, சூடா இருக்கு. அம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். மெதுவா தான் குடிச்சா என்ன அது? டேய் மூர்த்தி. என்னம்மா சொல்லுங்கம்மா. எங்க அந்த சின்ன அத்தா? அவளை திஷ்டி சுத்துறத கூப்பிட்டேனே. நாங்க வெளியே நிக்கிறாங்கம்மா. வந்திருக்காளா? கூப்பிடு பின்ன. சரிங்கம்மா. இந்த வந்துருச்சு அக்கா. எல்லாரும் எழுந்து கிழக்கு பார்த்து நில்லுங்க. திஷ்டி சுத்திடலாம். எத்தனை கண்ணு பட்டிருக்கோ. முதல்ல இந்த கொள்ளி கண்ணு பட்டிருக்குல்ல, அதுக்கே திஷ்டி சுத்தி போடணும். கைய குடுறி. பிரமாதம். ஏன் அறிவு, இந்த கண்கொள்ளா காட்சியை வீடியோ எடுத்து மாமா காமிச்சு விட்டுருவோமா? நீ ஒன்னும் கிழிக்க வேணாம். இன்னைக்கு எங்களுக்கெல்லாம் கூட திஷ்டி இருக்காது. நீங்க தான் சூப்பரா ஸ்கோர் பண்ணிட்டீங்க.
உங்களுக்குள்ள என்ன வந்து போதுச்சுன்னு தெரியல, இப்படி அசத்தி விட்டிய. இருங்கடி. நந்தினி, இந்தா ஒண்ணுதான் கொடுக்க முடியும். எதுக்கு இதெல்லாம்? வீட்டுக்கு பெரிய மனுஷி நான் ஒண்ணு சொன்னா அது செஞ்சா வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன ஏது எதுக்குன்னு கேட்காதீங்க, தெரியுதா? ரேணுகா வா. ஐயா அத்தை, அவளுக்கு போட்டா ஏய், அவளுக்கு சொன்னதுதான் உனக்கும். நான் சும்மா ஒத்தாசை வாடி, எடுத்துக்குங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. சனனி நீ வாடி. அத்தை எனக்கு வேணாம் அத்தை, எனக்கு எதுக்கு? ஏய், நீதான் முக்கியமான மனுஷி, வா. விச்சு, நீ உஷாரான ஆளுதான் விச்சு. மருமலுங்களுக்கெல்லாம் வளையல கழட்டி கொடுத்துட்ட. நானும் பார்கவியும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், ப்ரமோஷன்லாம் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கோம். எங்களுக்காக ஒரு மோதிரம் கூட கொடுக்க மாட்ற. வேணும்னா நாங்க போடுறோம் உங்களுக்கு. அடியே, ஒண்ணுதாண்டி இருக்கு, அது எப்படி பிச்சு கொடுக்கறது? அதனால அப்பத்தா உனக்கு நாளைக்கு வாங்கி தர்றேன், சரியா? உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கடி, அது நான் வாங்கி தரேன். இங்க வாங்கடி, வா வாங்க. சரிதானே? சரிதானே? சரிதானே தர்சு? தர்ஷா, நான் விச்சுன்னா நீ தர்சு தானே? வேற லெவல்ல போயிட்டு இருக்கீங்க. எல்லாம் நீ கத்து கொடுத்தது தாண்டி. அத்தை காப்பி. ஏதா உன் புருஷன் வந்துட்டான், போ. ஏதோ இன்டர்வியூ விஷயமா போறேன்னு சொன்னாங்க, என்ன ஆச்சு? ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? நான் ராத்திரி வந்தேன், வீடெல்லாம் ஒரே இருட்டா இருந்துச்சு. தோ மூர்த்தி அண்ணகிட்ட கேட்டதுக்கு எல்லாம் கடை திருப்பூராக்கு போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரிலன்னு சொன்னாரு. வெளியே போய் பார்க்கில் படுத்தேன். எது பார்க்கலையா? அங்க போய் எதுக்குடா படுத்து கிடந்த? எதுக்கு இப்படி பண்ற நீ? வேற என்ன சித்தப்பா செய்ய சொல்ற நீ? ஆளுக்கு அவங்க வேலையை பாக்குறீங்க. எனக்கு என்ன வேணும், நீ எப்படி இருக்குன்னு கேட்க கூட இங்க ஆள் இல்ல. திரும்பவும் யாரும் இல்லாம தனியா இருக்க. டேய், என்ன வார்த்தை பேசுற நீ? இருங்க ஒரு நிமிஷம். தர்சா, என்ன விட்டு இந்தியான பேச்சுது? நல்லாவா இருக்கு? இங்க நீதான் வேலை விஷயமா சென்னைக்கு போகணும்னு கிளம்பி போயிருக்க. சரி, அது நல்ல விஷயம். வேலையை கெடுக்க கூடாதுன்னு திறப்பு விழாவுக்கு இலங்கையில கூட நாங்க பேசாம எங்க வேலையை பாத்துக்கிட்டு இருந்தோம். நீ ஒரு பக்கம் அங்கிட்டு போயிட்ட, அது எங்களுக்கு சங்கடம் தான். தாராள வர வேண்டாம்னா அது ஒடியாந்துருச்சு. ஐஸ் அது வாடினா வரவே மாட்டேன்ருச்சு. ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு மாதிரி உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் போகுதுன்னு விட்டு நாங்க பாட்டுக்கு ஓடி ஆடி வேலையை பார்த்துக்கிருக்கோம். ஏன் வந்த நீ முதல்ல நேத்து எப்படி போச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல? ஏன்பா இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிறாம நாங்க பாக்கணும்? நீ பாட்டு எடுத்தேன் கவுத்தேன்னு பேசுற, என்ன சொல்ல வர? அக்கா சரியப்பா, எனக்கு புரியுது. உன்னை நாங்கள் யாருமே கண்டுக்கல, அதனால மன்னிச்சிரு, சாரி. உன் வேலை விஷயம் போனி, அது என்னாச்சு சொல்லு. வீட்டிலே யாரும் மதிக்க மாட்டீங்க, வெளியே எப்படி மதிப்பாங்க? போகிற இடத்துலலாம் நீ அரியர் வச்சு பாஸ் பண்ணியிருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணல, செகண்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறானுங்க. ஒரு மாதிரியாக பேசுகிறானுங்க. யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸான ஆளுந்து அவங்களை கூட்டுவா, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி அப்புறம் பார்க்கலான்றானுங்க. நான் யார்கிட்ட போய் என்னன்னு கேட்குறது? கடுப்பாக இருக்கு. இதெல்லாம் நானே தான் சொல்லணும்ல? நீ அதுவும் கேட்க மாட்ட. என்னடா வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது? பெருசு 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்ல. இவனை விட்டா 160 அடி பாய்வான். வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ. என்னடா தர்சா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துற? அப்பத்தா,
உங்களுக்கு எல்லாம் நல்லதா தான் போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கை தான் நாசமா போயிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுடா உனக்கு? உன் விருப்பப்படியே இவங்க எல்லாம் சேர்ந்து பார்கவியை உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம குடும்பம் செதஞ்சு போயிடக்கூடாதுன்னு தூக்கி நிப்பாட்டதான் உன் சித்திங்க எல்லாம் ஓடிட்டு இருக்காளுங்க. நீ ஏன்டா புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமா, எனக்கு பிரச்சனை தான். ஆனா அதை பத்தி கவலைப்படதான் இங்க யாரும் இல்லையே. தோ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த பொண்டாடி கூட என்னை பத்தி கவலைப்படாம தான் இருக்கா. நான் இருக்கேனா செத்தனான்னு கூட அவளுக்கு தெரியாது. கேட்டு பாருங்க. நேற்று மதியானம் உனக்கு கால் பண்ண தர்ஷா, நீ தான் எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கடை ஓப்பனிங்க்கு போயிட்டோம். நீயே திரும்ப கூப்பிடுவேன்னு பார்த்தேன். ஆமாமா, ஒரு வாட்டி ஃபோன் பண்ண திரும்ப நீங்க ஃபோன் பண்ண மாட்டீங்க. பெரிய ஆளு. என்னை விட இவங்களோட சேர்ந்து கடை திறக்கிறது தான் உனக்கு முக்கியமா போச்சு. பிசினஸ் மேக்னெட்டோட சேர்ந்துக்கிட்டு அயன் மாதிரி ஒட்டிக்கிட்டேன். டேய் எங்க பாடுறா, தேவையில்லாம பேசாதடா. உனக்கு நடந்ததெல்லாம் சொல்லி உன் இயலாமையை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லடா, புரிஞ்சுக்க. நீ சும்மா இருச்சதப்பா. என்னால உங்களை மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இதெல்லாம் பாக்குறப்ப எரிச்சலா இருக்கு. தர்ஷா, பார்கவி இங்க வா. இவர் பாட்டுக்கு வருவாரு, இஷ்டத்துக்கு பேசுவாரு, போவாரு. அவர் போனதும் இவர் பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ணுமா? இவன் தான் எப்ப பார்த்தாலும் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்கான். போற இடத்துல இவர் போனதும் அப்படியே எம்டி சேரை போட்டு உட்கார வச்சு வாங்க சார் வேலை பாருங்கன்னு சொல்லுவாங்களா? கொஞ்சமாச்சும் ரியாலிட்டி யோசிக்க வேணா? ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடுவாங்களா? ஏய் தெரியுது தானடி, அவனைய பத்தி தெரியாதா? போன இடத்துல செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கா, அதை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியல, வட்ட காட்டுறான். போய் சமாதானப்படுத்து போ. இல்ல சித்தி, வேணாம். உங்க ஜெனரேஷன் பண்ண அதே தப்ப இவ்வளவு பண்ண வேணாம் சித்தி. ஏன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்? அவனை தானே கோச்சிட்டு போனா, அவனே வரட்டும். பார்கவி நீ இங்கே இரு. ஜனனி, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்ல மேம், இன்னும் சாப்பிடல. ஆனா ரெகுலராகவே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் மேம். வேணாம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டீங்களா? அது ரொம்ப பெரிய தப்பு. இன்னைக்கு என் கூட தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். மேம், சத்யா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் இவங்களுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிருங்க. மேம், எதுக்கு? ப்ளீஸ் சிட். உட்காருங்க ஜனனி. அப்புறம் நேத்து பிசினஸ் எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா போச்சு மேம். ஃபர்ஸ்ட் டேவே நல்ல ரெஸ்பான்ஸ். குட். மேம், இது உங்க அப்பாவா? எஸ் எஸ், பட் மோர் தென் தட் என்னோட காட் ஃபாதர் அவரு. சரி, அத்தை என்ன சொல்றாங்க? ஹாப்பியா இருக்காங்களா? எல்லாருமே ரொம்ப ஹாப்பி மேம். எல்லாரும் உங்களை தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, இதே சொல்லிட்டு இருக்காதீங்க. I was more than happy to help you all. அப்புறம் உங்க ஃபுட் ட்ரக் டைமிங் எல்லாம் எப்படி? அது மார்னிங் 11 to நைட் 10 o'clock வரைக்கும் மேம். அப்போ பிரஞ்ச், லஞ்ச், டின்னர் எல்லாமே கிடைக்கும்ல? அப்படிதான் பிளான் பண்ணிருக்கோம் மேம். இப்போதைக்கு வீட்ல வச்சு சமைச்சு எடுத்துட்டு போறோம். ஆனா சீக்கிரமே ஒரு சென்ட்ரல் கிச்சன் அரேஞ்ச் பண்ணி அங்க மூவ் பண்ற ஐடியால இருக்கோம். குட், அதுதான் நல்லது. பர்சனல் ஸ்பேஸ்ல பிசினஸ் ரன் பண்றது லாங் ரனுக்கு செட் ஆகாது. சத்யா, என்னமா காஃபி ரெடியா? மேம் வேணாம் மேம். இந்தாங்க, ஃபர்ஸ்ட் காஃபி குடிங்க, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்யூ. எங்க வீட்ல சத்யா காஃபி தான் ஸ்பெஷல். மேம், நீங்க காஃபி குடிக்கலையா? நான் இப்பதான் குடிச்சேன், நீங்க குடிங்க. மதி, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேன்கேக் வேணும். ஆனா சத்யா செஞ்சு தர மாட்டேன்னு சொல்றாங்க. பேன்கேக் ஹெல்த்தி தானே, அப்புறம் ஏன் நோ சொல்றாங்க? ஓகே, அந்த பிரச்சனை அப்புறமேட்டு பேசலாம். Now say hi to auntie. ஹாய். ஹாய். I'm அத்விகா மதிவதனி, இவங்களோட பொண்ணு. நீங்க? I'm ஜனனி. ஜனனினா? அம்மாவோட ஃப்ரெண்டு, அதுதான் உங்க பேரு. அம்மாவோட ஃப்ரெண்டா நீங்க?
உங்க ஃப்ரெண்டு நல்லவங்க தான், ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. அதை மட்டும் மாத்திக்க சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க. சரி சரி, சத்யா கிட்ட சொல்லி உனக்கு பேன் கேக் செஞ்சு கொடுக்க சொல்றேன். நீ போய் ரெடி ஆகு. இன்னைக்கு நிஷா பர்த்டே கூப்பிட்டுருக்காங்கல்ல? ஐ ஹாவ் டு கோ. ஓகே பை. செம்ம கியூட்டா இருக்கா மேம். அருந்த வாலு. உங்களை இப்பதானே பாக்குறா, எப்படி வாயடிக்கிற பாத்தீங்களா? அவளுக்கு நிறைய மனுஷங்க வேணும். அவ கூட விளையாட, பேச, வெளியில கூட்டிட்டு போக அவளை சுத்தி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசை. அன்பார்ச்சுனேட்லி அவளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை என்னால கொடுக்க முடியல. ஏன் மேம், உங்க கூட யாரும் இல்லையா? சாரி மேம், உங்க பர்சனல் விஷயத்தை கேட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, வெரி சாரி. தட்ஸ் ஓகே. அவர் என்னோட பெத்த அப்பா கிடையாது. நான் இலங்கையிலேருந்து அகதியா இந்த நாட்டுக்கு வந்தேன். அப்போ 2009 வார் பீரியட். போர்ல என்னோட அப்பா, அம்மா, உறவுகள், உடைமைகள் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டு அனாதை அந்த நாட்டுக்கு வந்தேன். நான் கடந்து வந்த கசப்பான அனுபவங்கள்னால மனுஷங்க மேல இருக்கிற நம்பிக்கையே குறைஞ்சு போச்சு. அதிகமான பயத்தையும் விரக்தியும் கொடுத்துச்சு. சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமைகள். அது என் பயத்தை இன்னும் அதிகப்படுத்திச்சு. யாரை பார்த்தாலும் பயம், தயக்கம். இன்னைக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிற மதிவதனிக்கு ஒரு காலத்துல பேசுறதுக்கு பயமா இருந்துச்சு. மனுஷங்களோட கண்களை பார்த்து பேசுறதுக்கு தயக்கம், நடுக்கம். இப்படி ஒரு நிலைமையில தான் இந்தியாவுக்கு வந்து 3 மாசம் அகதிகள் முகாம்ல இருந்தேன். அப்போதான் அப்பாவை பார்த்தேன். என்ன கனெக்ட்னு தெரியல. பார்த்த உடனே சொந்த அப்பா பொண்ணு மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு வேளை இறந்து போன அவரோட மகள் மாதிரி நான் இருந்தனாலையும் என்னவோ அவரு தான் எனக்குள்ள இருந்த தயக்கங்களையும் பயத்தையும் உடைச்சு நம்பிக்கை கொடுத்தாரு. எனக்குள்ள இருக்க காயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி மாத்திக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப போராடி எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுத்தாரு. நல்லா படிக்க வச்சாரு. இது என் தேசம்னு நான் உரிமை கொண்டாடணுங்கிறதுக்காகவே IAS படிக்க வச்சாரு. நானும் என் கடந்த காலத்தை மறந்து என் பழைய வாழ்க்கைய மனச மூட்டை கட்டி வச்சுட்டு என் மொழி, என் நட, என் உட, பாவனை எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு புது மதிவதனியா முனைப்போட படிச்சேன். நல்ல ரேங்க் வந்துச்சு. என் ட்ரைனிங் முடிச்சு போஸ்டிங் வரதுக்குள்ள அப்பா தவறிட்டாரு. அப்பா என் மேல வச்சிருக்கிற அன்பை திரும்ப பெறணுங்கிறதுக்காக அவசரமா ஒரு முடிவெடுத்த. காதல் தப்பான ஒரு ஆளை என் வாழ்க்கையில கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அடிமா மாதிரி தான் வாழ்ந்த. அன்புனால தானே கண்ட்ரோல் பண்றாரு, அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு நாட்களை நகர்த்தினேன். I was wrong. நாம நினைச்சதை செய்யறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய சண்டை. ஒரு நாள் பிரியணும்னு முடிவெடுத்து பிரிஞ்சிட்டோம். இப்ப நான், அத்விகா 2 பேரும் தான். எங்க உலகத்துல வேற யாருக்கும் இடம் இல்லை. சாரி மேம், உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி கேட்டுட்டேன். வெரி சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜனனி.
எப்ப வந்த? அம்மாச்சி தான் என்னை அமுச்சு விட்டாங்க. நீ ஒரு பெரிய மனுஷின்னு உங்க அம்மாச்சி உன்னை அமுச்சு வச்சுச்சா? இப்ப இருக்க சூழ்நிலை எதுக்கு இப்ப வந்த? வந்துட்டா இப்ப என்ன பண்ண சொல்ற? இரு. போடி, நீ போய் அங்கே போய் நில்லு போ. போய் சொல்லிட்டு வந்தியாடி? அவதான் வந்துட்டா, எதுக்கு அவன் மேல பாயிர? ஏமா எத்தனை தடவை சொல்றது? இன்னுமா உட்காந்துட்டு இருக்கீங்க? எங்க கிளம்பலையா? இவ்வளவு சொல்லியிருக்கேன், என்ன அர்த்தம்? மா வீடியோ இருக்கா? எடுத்துக்கமா, எவ்வளவு வேணாலும் வீடியோ எடுத்துக்கமா. நீ எடுத்துக்கமா. டேய் வண்டி அக்கா பிச்சு என்ன ஜனனி, என்ன பிரச்சனை? இங்க போன்ல சாதாரணமான பிரச்சனைன்னு சொன்னீங்க. இல்ல மேம், கடை திறக்க விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேம். எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்ன சார், ஆளை வச்சு ரவுடிசம் பண்றீங்களோ? ஒரு போன் பண்ணா போதும், நீங்க உங்க ஆளுங்க எல்லாரும் உள்ள இருப்பீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் மேம். நீங்க யாரு, இவங்களுக்கு ஏதாச்சுன்னா எவ்வளவு வேகமா ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் மேம். தெரிஞ்சு நீங்க இவ்வளவு பண்றீங்களா? அப்போ உங்க பின்னாடி இருந்து யார் பிரஷர் போடுறான்னு எனக்கும் நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு மேம் வரீங்க? போலீஸ்னா என்ன அராஜகம் பண்ணுவீங்களா? இது என்ன அராஜகமா? என்ன ட்விஸ்ட் பண்ணி விட பாக்குறீங்களா? சட்டப்படி எல்லா பெர்மிஷனும் வாங்கிட்டு தான் இங்க வந்திருக்காங்க. உங்க அண்ணன் கிட்ட டேர்ம்ஸ் பேசி அவர் ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் போட்டு தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டு இப்போ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே பிளான் தான் மேடம். இப்போ நம்மள திறப்பு விழாவை நடக்க விடாம பண்ணணும். இதுக்கு தான் எல்லாமே நடக்குது. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது தர்ஷினி. யோ, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. ஏய், நீங்க யார் பவுல வருது? ஏய், நிப்பாட்டு மோல, நிப்பாட்டு. வண்டி ஆஃப் பண்ணு. இங்க வா. நீங்களா யார்? நீங்க என்ன வேணும்? ஃபுட் ட்ரக் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். ஒரு ஓப்பனிங் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிளம்பு, இடத்த காலி பண்ணு, கிளம்பு. கிளம்பு. என்ன எங்களை மிரட்டினீங்க, இப்ப என்ன வந்தவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல சத்தியமா பொறுமையா இருக்க மாட்டேன். என்ன உரிமை இருக்குன்னு அவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க? அவங்கள கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க ஓப்பனிங்காக. இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, அவங்கள மிரட்டிட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, இன்னைக்கு ஓப்பனிங் தான். உள்ள நீங்க வாங்க. நில்லுமா. நானும் பார்த்துட்டு இருக்கேன், தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இடம்? எனக்கு இல்லாத உரிமை உனக்கு என்ன? உங்க அப்பனுக்கா? சும்மா கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ண மொத்தமா முடிச்சு விட்டுருவேன். ஏய், என்ன பார்த்துட்டு இருக்க? ஒரு திறப்பும் கிடையாது, மறப்பும் கிடையாது. ஓடு, அடிச்சு நொறுக்குங்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ஓப்பனிங் இருக்கு. நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா ஓப்பனிங் இருக்கு. நாங்க எல்லாம் சொல்றோம்ல, கண்டிப்பா ஓப்பனிங் இருக்கு. எல்லாம் வெளியே போ, வெளியே போங்க. நின்னீங்க உயிரோட போக மாட்டீங்க. திங்க வந்தவங்க பூரா பாடையில போற மாதிரி இருக்கும். கிளம்பு, 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 கிளம்புன்றல, கிளம்பு, கிளம்பு. தயவு செஞ்சு யாரும் கிளம்பாதீங்க. தயவு செஞ்சு யாரும் கிளம்பாதீங்க. கண்டிப்பா ஓப்பனிங் நடக்கும். இங்கே இருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரும் போகாதீங்க. நாங்க டேய், போய் பொருளை எடுத்துட்டு வாங்கடா. இப்போ பாப்போம். அடிச்சு நொறுக்குங்கடா. ஆறு இடத்துல யாரும் போடுறா.
என்ன பிரச்சனை? நீ யாருமா? யோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரியா? என்ன மேம், என் பேரு ஜனனி மேம். நாங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஃபுட் ட்ரக் பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம் மேம். பெண்கள்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் மேம். அக்ரிமெண்ட் போட்டு முறைப்படி அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்தை நான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். இந்தம்மா உன் படத்தை வாங்கிட்டு போமா. இது ஏன் இடம், இதை நான் தராதும் ஏன் உரிமை. 5 நிமிஷம் டைம் கொடுங்க, இல்லைன்னா அக்காவுடைய மூலதனத்தை முறைக்கலாம். என்ன நடக்குதுங்க? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். நீங்க என்ன உங்க ஃபேமிலி போலீஸா? உங்க கடமை உணர்ச்சியை செய்யற வேலையில காட்டுங்க. உடனே அங்கிருந்து கிளம்புங்க. ஃபுட் ட்ரக் ஓப்பனிங்காக வந்திருக்கோம். ஒரு ஓப்பனிங் கிடையாது, எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கிளம்பு. என்னையா எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாளா? இல்லை சார், அடுத்த கண்டம் ஒன்று வந்து இறங்கியிருக்கு. என்னது? ஆமாம் சார், வாழு போய் கத்தி வந்த கதை மாதிரி போலீஸ் கிளம்பிட்டாங்க. ஆனால் கலெக்டர் வந்து இறங்கியிருக்காங்க. இரு சொல்லு. மதிவதனி ராஜேந்திரன் மேடம் சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. அந்த அம்மா டிஸ்ட்ரிக்ட்னா மினிஸ்டர்ஸே உள்ள வர யோசிப்பாங்க. பட்டுன்னு பேசிடுவாங்க சார். ஓவர் நேர்மை, அட் த சேம் டைம் ஓவர் தடாலடி. அவங்க கிட்டலாம் பேச்சுவார்த்தையே கிடையாது சார், ஒன்லி ஆக்ஷன் தான். ஆக்ஷன் குவீன் சார் அவங்க. என்ன பெருசா பில்டப் கொடுத்துட்டு இருக்க சார்? உண்மையை சொல்றேன் சார், அவங்க வந்து இப்ப எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஓப்பனிங் கன்ஃபார்ம் ஆயிரும் போல இருக்க. மேம், அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு மேம். ஆனா இப்ப ஆரம்பிக்கிறப்ப பிரச்சனை பண்றாங்க மேம். நீங்க உள்ள வாங்க. நீங்க எங்க இருங்க? மா லேண்ட் ஏன் இதுமா? இங்க போற? இங்க நில்லியா? நீங்க வாங்க. சரிங்க சார், ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் கால் பண்ணுறேன் சார். சரி வை. அம்மா, தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க. அந்த மீனாட்சி அம்மனே உன் ரூபத்துல வந்து பிரச்சனையை தீர்த்திடுச்சு. இருக்கட்டும்மா, ரொம்ப சந்தோஷம். மேம், நோ, எனக்கு வேண்டாம் ஜனனி. மேம், என்ன சொல்றீங்க? இந்தாங்க எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பாடு தானே, ஹெல்தியா இருக்காதுன்னு நினைச்சு வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. எல்லாமே ஆர்கானிக்கா ஹெல்தியா தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு மெனு வந்து தூயமல்லி ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் சாம நூடுல்ஸு, அப்புறம் வரகரிசி சாம்பார் சாதம், அப்புறம் இது வந்து ஸ்பெஷல் ஹைலைட் ரோஸ் மில்க் கேசரி. இன்ட்ரெஸ்டிங். ஆமா, இதுலலாம் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஏன் இந்த ரோஸ் மில்க் சிரப்பு கூட நாங்களே வீட்ல செஞ்சது. நந்தினி, இந்த ரோசா பூவை நாட்டு சக்கரை போட்டு கிண்ணியே, அதுவா இது? அதேதான் மேம். சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஃபுல்லா சாப்பிடணும்ல எதுவும் இல்ல. சரி, ஓகே. உங்களுக்கு அத்தை? எனக்குமா? சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த சாம்பார் சாதம். ஆசம். இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா இல்ல ஷெஃப் வச்சு பண்ணீங்களா? சமையல் எல்லாம் அவங்கதான், ஆனா மசாலா நான் செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்குமா. சிவா, கார்ல என்னோட வாலெட் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். கேசரி கொஞ்சம் வைக்கட்டுமா? கொடுங்க, நான் வச்சு தரேன். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. எடுத்து தருவாக்கா? என்ன வேணும்? நல்லா இருக்கா? ஏதோ கமெண்ட்ஸ் ஜனனி,
ஐயோ மேம் என்ன காசெல்லாம் வேணாம் மேம். மேம் வேணாம் மேம். சனனி ஏன் வேண்டாங்கிற? முத போனி ராசியான கையே வாங்கிக்க. அம்மாவே கரெக்டா சொல்லிட்டாங்க, வாங்கிக்கோங்க. மேம் தேங்க்யூ மேம். திஸ் வில் பி வெரி ஸ்பெஷல். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்ல பெரிய பிராண்டா வர வாழ்த்துக்கள். ருசியா ஹெல்த்தியான ஃபுட்டா கொடுக்குறீங்க. விலையும் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கு. ப்ராஃபிட் மட்டும் யோசிக்காம கஸ்டமரோட ஹெல்த்தை பத்தி யோசிக்கிறீங்கல்ல, இதுக்காகவே நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. நான் கிளம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். அம்மா போயிட்டு வரேங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வாங்க ஒரு நாள். கண்டிப்பா வரேங்க. சரி ஓகே பை பாய். நான் வரேன். No, no, it's okay. நீங்க இருங்க. You carry on with your business. Okay? Bye. All the best. Thank you, ma'am. Thank you, ma'am. நான் வக்கீல் தானே வராரு. ஹலோ சார், கலெக்டர் கிளம்பிட்டாங்க. என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. சரிங்க சார், நீங்கள் வைங்க.